வீட்டில் சிலிண்டர் காலி ஆயிடுச்சு, எங்க சாப்பிட்றேன்னு தெரியாம பைத்தியக்காரனாட்டம் ரோட்ல சுத்திட்டு இருந்தேன். அப்ப திடீர்னு தான் பார்த்தேன் இந்த மெட்ராஸ் சாய் ஸ்டோரியும் உழவர் உணவகத்தையும். விட்ரா வண்டியை இன்னைக்கு ஒரு வேட்டையாடலான்னு சொல்லிட்டு இறங்கிட்டேங்க. உள்ள வந்து ஒரு நிமிஷம் ஸ்டன் ஆகி நின்ட்டேங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா இங்க மெனு லிஸ்ட் அவ்வளவு பெருசா இருக்கு, எதை ஆர்டர் பண்றதுன்னே தெரியலங்க. சரி புதுசா ஏதாவது ட்ரை பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பரோட்டாவை ஆர்டர் பண்ணேங்க. அந்த பரோட்டாவை அப்படியே பொறுமையா புட்டு அப்படியே எடுத்து அந்த சால்னால தொட்டு அதுக்கப்புறமா எடுத்து வாயில போட்டேன் பாருங்க. அடடா, ரொம்பவே சூப்பரா இருக்குங்க. அது சரி, எடப்பாடிக்கும் இந்த பரோட்டாக்கும் என்ன சம்பந்தம், எதனால இது எடப்பாடி பரோட்டான்னு சொல்றீங்க அப்படின்னு அந்த ஓனர் கிட்ட கேட்டேங்க. தம்பி, எடப்பாடி ஊர்ல இந்த பரோட்டா தான் ஃபேமஸ், அதனாலதான் இதுக்கு எடப்பாடி பரோட்டான்னு பேர் வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு சொன்னாருங்க. என்ன ஊர்னு எங்களுக்கு எப்படி தெரியும்? நீ சொன்னா தானே தெரியும். இப்பதான் நீ சொல்லி இருக்கிறீங்க. ஒரு ஆம்லெட் நடுவுல பரோட்டா வச்சு கொடுத்தாங்க, அதுதான் எடப்பாடி பரோட்டா. ஃபைனலா நம்மளுக்கு பிடிச்ச டிஃபன் ஐட்டம் பாத்தீங்கன்னா இட்லி. இதையும் சாப்பிட்டு பார்க்கலாம்னு சொல்லிட்டு சாப்பிட்டு பார்த்தா ரொம்பவே சாஃப்டா இருந்தது. சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம் போல.